பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான தமிழ் வணக்கம். இன்று தடம் ஸ்ரீ 16 பார்வையில் உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் அல்லது தகித்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாடு. பங்களாதேஷ் தான். அதாவது இந்த சமுத்திரத்திலே மிக முக்கியமான ஒரு ஆடை தொழில்நுட்பத்தில், பின்னல் ஆடை ஏற்றுமதியில், உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய இடத்தையும் ஒரு பங்கையும் வகித்து கொண்டிருந்த பங்களாதேஷுக்கு இன்று என்ன நடந்தது, அங்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது, இந்த சிக்கலுக்கான காரணம் என்ன, எந்தெந்த நாடுகள் அரசியல் லாபங்களுக்காக அந்த பங்களாதேஷ் நாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, பங்களாதேஷுக்குள்ளே இருக்கிற சக்திகள் என்ன, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடு நிலை என்ன, இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த பங்களாதேஷ் பிரச்சனை ஏற்படுத்துகிறது, இப்படி பல கேள்விகளுக்கு விடைகளை தேடிதான் இந்த காணொளி முழுவதும் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். நிச்சயமாக பங்களாதேஷுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படியான ஒரு நிலைக்கு பங்களாதேஷ் தள்ளப்பட்டது அப்படின்பதை முதல்ல பார்க்கலாம். இந்த கலவரத்தினுடைய ஊற்றுக்கண் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்பொழுது அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னதாக ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 15 வருடங்களாக 2009 2024 வரைக்குமே ஆண்டு வந்த ஒரு அரசை அந்த நாட்டு மக்கள் புரட்சி செய்து விரட்டி அடிக்கிறார்கள். இது ஒரு மாணவ புரட்சியாக இருக்கிறது, ஒரு ஜென்சி கிட் புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக இந்த புரட்சிக்கு மிக பெரிய அளவில் தலைமை தாங்கிய மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒரு 31 வயது இளைஞருடைய இறப்பு தான் இந்த மிகப்பெரிய புரட்சிக்கான காரணமாக இருக்கிறது. இந்த 31 வயது இளைஞர் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் உஸ்மான் ஹாடி என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உஸ்மான் ஹாடியை பார்த்தால் இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராகவும், இவர் ஒரு இந்திய எதிர்ப்பு பிரச்சாரங்களை முன்னெடுத்து நடத்துவராகவும் தான் அறியப்பட்டது செய்திகள், அதாவது இந்திய ஊடகங்கள்ல. உண்மையாக இந்த உஸ்மான் ஹாடி அப்படின்னுடைய பின்புலத்தை அல்லது அவருடைய வரலாறை நாம் பார்க்க போனால், அவர் அதாவது பங்களாதேஷ் என்பது நிச்சயமாக ஒரு தனி நாடு. அது எந்த நாட்டிற்கும் அடிபணிந்தோ அல்லது அந்த நாட்டினுடைய கோட்பாடுகளுக்கு கீழே பயணிப்பதோ என்பதற்கான ஒரு தேவையில்லை. எங்களுடைய தனி நாடாக இயங்குகிறோம், எங்களுக்கான ஒரு சுதந்திரம், எங்களுக்கான ஒரு அரசியலமைப்பு, எங்களுக்கான அனைத்துமே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது எந்த ஒரு நாட்டுக்கு கீழே இயங்கக்கூடாது அப்படின்பது அவருடைய வாதமாக இருக்கிறதுன்னு சொன்னால், இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இயங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அந்த நாட்டு மகனினுடைய ஒரு வாதமாக அதை பார்க்கிற பொழுது அவருடைய பார்வையிலிருந்து இது சரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில தோற்றப்பாடுகள் தோன்றத்தான் போகிறது. இந்த இடத்துல நாம் யாருக்குமே எந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக பேச வேண்டும் என்ற ஒரு தோரணையில் அவர் பக்கத்தில் இருந்து சில விஷயங்களை பார்க்கிறோம். அவர் ஒரு காணொளி மூலமாக ஒரு இன்டர்வியூவை வழங்கியிருந்தார். அதில் ஒரு சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவிலிருந்து பல மீடியா நிறுவனங்கள் பங்களாதேஷில் இயங்குகிறதாகவும், ஒரு 10 நிறுவனங்களுக்கு மேலாக அங்கு அவர்கள் விளம்பரங்களை போடுகிறார்கள், அதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இதே பங்களாதேஷ் ஊடகங்களால் இந்தியாவில் இயங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதே போல திரைப்படங்கள் சார்ந்தும் சில விஷயங்களை பேசுகிறார். இந்தியாவினுடைய திரைப்படங்கள் பங்களாதேஷ் திரையில திரையிடப்படுகிறது, அங்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுகிறது. இதே போல பங்களாதேஷுக்கான திரைப்படங்களும் இருக்கிறது அப்படின்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து அண்மையில் இந்த மாணவர் அமைப்பினுடைய இந்த தலைவனுடைய மிகப்பெரிய வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு மாநிலங்களோடு இயைந்த ஒரு வரைபடத்தை வெளியிட்டு இந்த இந்தியாவினுடைய வடக்கு கிழக்கு மாநிலம் தொடர்பான இந்த நில சர்ச்சை தொடர்பாகவும் ஒரு படத்தை இவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலையும் வெளியிட்டிருந்தார். இப்படி முற்றுமுழுதாக இந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த இந்த தலைவருக்கு இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய முரணாக இருந்தது. ஒரு முரணான ஒரு நிலைப்பாட்டிலேயே தான் இவர் இருந்து வந்திருந்தார். இந்த நிலையில் அங்கு இந்தியா தொடர்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையான சில பல கருத்துகளும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னு சொன்னால், இந்த ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி வரைக்கும் இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய நட்புறவு நாடாகத்தான் இருந்தது அப்படின்னு
சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவருடைய ஆட்சி கலைப்புக்கு பிறகு அங்கிருக்கிற கட்சிகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படி என்பதுதான் உண்மை. குறிப்பாக இந்த மாணவர் அமைப்பினுடைய தலைவராக செயற்பட்ட உஸ்மான் ஹாடி அப்படின்னு சொல்லப்படுகிறவர் எதிர்வருகிற பிப்ரவரி மாதம் நடக்கிற 12ஆம் தேதி நடக்க இருக்கிற பங்களாதேஷினுடைய எலெக்ஷனில் அவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகிறார். இந்த ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி கலைப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், முகமது யூசுப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவருடைய தலைமையின் கீழ் ஒரு இடைக்கால ஆட்சி நிர்வாகம் ஒன்று நடக்கிறது. எலெக்ஷன் மிகவுமே அண்மையில் வர 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 எவ்வளவு தூரமான ஒரு புரொப்பகண்டாவாக இருக்கட்டும், ஒரு பிரச்சாரங்களாக இருக்கட்டும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால இந்த மாணவர் அமைப்பினுடைய தலைவர் என்ன செய்கிறார்னா பிரச்சாரங்களில் ஈடுபடுறார். பிரச்சாரங்களில் ஈடுபடுகிற பொழுது அவர் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அவர் இறந்தும் போகிறார். அவருடைய இறப்பை வைத்துக்கொண்டு மீண்டும் பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவிலான கலவரம் வெடிக்கிறது. இந்த கலவரத்துக்கு பின்னணியில் அங்கே பங்களாதேஷில் 8% இந்துக்களும் வாழ்கிறார்கள். அந்த இந்துக்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் ஏற்படுகிறது. தாக்குதல் நடத்துகிறது. ஒரு இந்து இளைஞர் எரிக்கப்படுகிறார். இதெல்லாம் காணொளிகளாக வெளிவருகிறது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான முரண் அப்படி என்பது அதிகப்படுகிறது. பங்களாதேஷினுடைய இப்போ இருக்கிற கட்சிகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மாணவர் இயக்கத்தினுடைய அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அதே போல் அவருடைய இறப்புக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கோஷங்களை, கோரிக்கைகளை எல்லாம் அவர்களும் வைக்கிறார்கள். இப்போது ஆட்சியில் இருக்கும் இடைக்கால அரசு கூட அவருக்கான ஒரு 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 ஹோலை திறந்து அதற்கு அவருடைய பேரை வைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறது. ஆனால் மக்கள் மிக வீரியமாக போராடுகிறார்கள். மக்கள் அதாவது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் அங்கே கொந்தளிக்கின்ற மக்கள் தெரிவிப்பதாக சில கருத்துக்கள் வருகிறது. அதே நேரத்தில் இந்துக்கள் அப்படின்னு சொல்லும் போதே அது இந்தியாவினுடைய சார்பானவர்கள் அப்படின்ற ரீதியெல்லாம் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கமும் இருக்கிறது. இது இப்படி இருக்க அந்த நாட்டினுடைய தற்போதைய அரசியல் நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு 3 கட்சிகளுக்கு இடையான போட்டிகள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த மாணவர் அமைப்பு, அதே போல் அங்கே இருக்கிற இப்போ இடைக்கால நிர்வாகத்தில் இருக்கிற அந்த அரசு, அதே போல் பார்த்தீர்கள்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய மிதவாத அமைப்போட சார்ந்த ஒரு கட்சி, அதே போல் ஹசீனா ஜியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவர் இதற்கு முன்னதாக 2 தரம் பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய கட்சிக்கான போட்டி. இப்படி ஒரு 3 முனைகளில் இந்த கட்சிகளுக்கு இடையிலான போட்டி அங்கே இருந்தாலும், அங்கே இப்போது இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. குறிப்பாக அங்கே பாகிஸ்தானுடைய தாக்கம் இருக்கிறது. என்னடா இது புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏனென்று சொன்னால் 1971ஆம் ஆண்டுகளில் முக்திபாணி என்று சொல்லப்படுகின்ற போராளி குழுக்களால் போராடி பாகிஸ்தானில் இருந்து பிரிந்தது தான் பங்களாதேஷ். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாடு எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது இல்லையா, எதிரிக்கு எதிரி நண்பன். ஆமாம், நிச்சயமாக. அதாவது பாகிஸ்தானுக்கும் இப்போ இந்தியா ஒரு எதிரி என்பது தெரியும். பங்களாதேஷுக்கும் இந்தியா ஒரு எதிரியான ஒரு மண்பான்மையில் அவர்கள் பார்க்குறதால பாகிஸ்தான் பங்களாதேஷை மிகவுமே இலகுவாக பயன்படுத்தி கொள்கிறது. குறிப்பாக டாக்காவில் ISIS அமைப்புக்கு ஒரு தலைமை இருப்பதாகவும், அங்கு பல இராணுவ உடன்படிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாகவும், முக்கியமாக பாகிஸ்தானினுடைய ஒரு 2ஆம் கட்ட தளபதி ஒருவர் இந்தியாவை நோக்கி நீங்கள் பங்களாதேஷ் மீது ஏதாவது நடவடிக்கைகளையோ ஏதாவது தாக்கங்களையோ ஏற்படுத்தினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மாக இருக்க மாட்டோம் அப்படின்ற சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னதாகவும், இப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷினுடைய இந்த பிரச்சனையை ஒரு மாதிரி கையாள்கிறது அரசியல் ரீதியாக. இந்தியா பல இடங்களில் எப்போதுமே மௌனம் காத்து கொண்டிருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லி பல டிப்ளோமேட்ஸும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பங்களாதேஷினுடைய இந்தியாவில் இருக்கிற தூதரகத்துக்கு முன்னதாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கிறது. போராட்டம் நடந்தது. பங்களாதேஷில் இருக்கிற வெளியுறவுத்துறை இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பங்களாதேஷுக்கான வீசாவை பங்களாதேஷ் தூதரகமும் தடை செய்திருக்கிறது. இந்தியாவும் பங்களாதேஷுக்கு செல்வதற்கான அந்த விசா நடைமுறைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறது. இது இப்படி ஒரு முரண்பட்ட ஒரு நிலைமை போய் கொண்டிருக்க,
அங்கே முக்கியமாக இருக்கிற மக்களினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் வேலை இல்லாத பிரச்சனை, வறுமை, உணவுக்கு தட்டுப்பாடு, விலை உயர்வு. மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே இதுதானே காரணமாக இருக்க முடியும். நிச்சயமாக அவர்களுடைய மிகப்பெரிய அளவிலான பொருளாதாரமே இந்த பின்னல் ஆடை உற்பத்தியில தான் இருந்தது அப்படி சொல்லப்படுகிறது. 70% பொருளாதாரம் அது இந்தியா மூலமாகத்தான் வெளிநாடுகளுக்கு அது வணிகம் செய்யப்படுகிறது. உணவு உற்பத்தி பொருட்களும் வணிகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்போ பங்களாதேஷினுடைய ஜிடிபியினுடைய அளவு 7.5, அதாவது 7.5%-இருந்து 3.5% குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. மேலும் விலைவாசி உயர்வு அப்படி என்பது 30% உயர்ந்திருக்கிறது. இந்த அழுத்தங்களை எல்லாம் மக்களால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இதற்கு எதிராக மக்களுடைய மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இருக்கிறது. இது இப்படி இருக்க தொடர்ந்து வங்கதேசத்தை பல அரசுகள் கையாள்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலுமே மறுக்க முடியாது. வங்கதேசத்துக்கு இப்போ நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமரான ஹதீஸா ஜியாவினுடைய மகனான தாரிக் ரஹ்மான் இவர் கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு பிறகு வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்போடு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒரு ஊர்தியில் பிரச்சாரத்தில், அதாவது வங்கதேசத்துக்கே இவர் அப்போதான் 17 வருடங்கள் கழித்து தான் வந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக ஷேக் ஹசீனா காலத்தில் இவர் கைது செய்யப்பட்டார் என்ற வரலாறெல்லாம் இருக்கிறது. இவர் வந்திருக்கிறார். இவருடைய தாயாரினுடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இப்போ அவருடைய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அதனால அந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இவருடைய வருகையை வரவேற்கும் முகமாக ஒரு 50,000க்கு மேல மக்கள் இவர் ஏர்போர்ட்டில் இருந்தே இவரை அழைத்து வந்ததுக்கான காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த ஜியானாவினுடைய இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த கட்சியும் இந்தியாவினுடைய எதிர்நிலைப்பாட்டில் தான் இருந்தாலும் கூட இவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது இந்திய பிரதமர் அவருக்கு மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நல விசாரிப்புகள் தெரிவித்திருந்த போது அதற்கு அவர் நன்றி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இவர் ஓரளவுக்கு இந்தியாவோடு ஒரு நல்ல உறவில் அல்லது உடன்பாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது நடக்க இருக்கிற தேர்தல் கருத்து கணிப்புகளின் படி இந்த தாரிக் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிற இந்த நபரினுடைய கட்சியானது 2வது நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் கொஞ்சம் ப்ரொபகண்டா செய்தால் இவர்கள் முன்னிலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக வங்கதேசத்தினுடைய வரலாற்று பின்னோக்கி நாம் நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் 1971ஆம் ஆண்டு முக்திபாணி இயக்கத்திற்கு இந்தியா செய்த உதவி மூலமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி. பாகிஸ்தானில் இருந்து இந்தியா உதவியூடாக பங்களாதேசம் என்று சொல்லி ஒரு நாடு உதயமாகிறது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் எல்லை வரையறைகள் எல்லாம் நிறைய சட்ட திட்டங்கள் இப்படியெல்லாம் போட்டு ஒரு எல்லை நாடாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பலருக்கும் பல கேள்விகள் இருக்கிறது. இந்த மாதிரி 70களிலிருந்து 80கள் வரைக்குமே இந்தியா பக்கத்து தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலேயும் இருக்கிற இந்த ஆயுத குழுக்களுக்கு அல்லது கிளர்ச்சி செய்கிற குழுக்களுக்கு உதவியும் அதே நேரத்தில் ஆயுதங்களும் பயிற்சியும் வழங்கி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அந்த நாடுகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அதை கொடுத்துருக்கு. குறிப்பாக நம்ம இலங்கை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாலே அங்கே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மட்டும் இல்லாமல் டெலோவா இருக்கட்டும், பிளொட்டாக இருக்கட்டும், ஈரோஸாக இருக்கட்டும், இப்படி பல குழுக்களுக்கும் இந்தியா பயிற்சியும் இராணுவத்துக்கான தளபாடங்களும் அது போல நிதி உதவியும் செய்தது அப்படின்னு சொல்லி யாருக்கும் மறக்க முடியாது. ஆனால் இந்தியா ஏன் இந்த நிதி உதவியை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இதுக்கான ஒரு தேவை இந்தியாவுக்கு என்ன இருக்கிறது, இந்த தேவைக்கு நாம் பயன்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வருடங்களிலேயே அதை புரிந்து கொண்டவர் தான் மேதகு அவர்கள். அதனால் இந்தியாவினுடைய இந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவர் விலகி இந்தியா சொல்கிற சில வேலைகளை அவர் செய்யாமல் அவர் விலகுகிறார். கிட்டத்தட்ட அந்த 80களின் பின்பகுதியிலேயே இதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒரு 8 வருடத்தில் அவர் புரிந்து கொண்டார். ஆனால் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு
புரிந்து கொண்டதன் மூலமாக இப்போ பங்களாதேஷ்ல இந்த மாதிரியான மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. பலரும் கேட்பார்கள், இந்தியா பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்தது மாதிரி ஏன் ஈழத்தை பிரித்து தர முடியவில்லை அப்படின்னு சொன்னோம். பிரித்து கொடுத்திருந்தால் 40 வருஷத்துக்கு பிறகு இப்போ வங்கதேசம் என்னெல்லாம் அனுபவிக்குதோ அதையெல்லாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் வங்கதேசத்தில் நடக்கிற இந்த அரசியல் சிக்கல்கள், மக்கள் படுகிற கஷ்டங்கள், இது எல்லாமே வந்து ஒரு நிறைவுக்கு வர வேண்டும். வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கின்ற அந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நடக்கின்ற அந்த எலெக்ஷன் சரியாக நடந்து ஒரு மக்கள் தீர்ப்பின் மூலமாக அங்கு ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் அனைத்து நபர்களினுடைய பிரார்த்தனைகளாகவும் இருக்கிறது. இந்த தருணத்திலே வங்கதேசம் எரிகின்றது, அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் திட்டங்கள், சதிகள், பின்னணிகள், யாரெல்லாம் வங்கதேசத்தினுடைய இந்த நிலையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இத்துணை நேரமும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.